ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஐ ட்ராயிங். ஸோ நான் எடுத்திருக்கிற மெட்டீரியல் ரோபோமேக்ஸ் பிளாக் பென், வாட்டர் ப்ரூஃப் பென். ஸோ பிளாக் பென் அண்டு கலர் பென்சில் டியூட்டோரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வந்து பென்சில் இல்லைன்னா வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் டஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வந்து பிளாக் பெனில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ எடுத்த உடனே பிளாக் பெனில் டைரெக்டாக ட்ரா பண்ண பார்க்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த ஐ பாலில் அந்த டாப் ஏரியாவில் டார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இந்த கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற மடிப்புகள், கீழே இருக்கிற மடிப்பு இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அடுத்தபடி அதனுடைய புருவங்கள், ஹேராக நம்ம போடணும். அது எப்படி போடுறோன்றதை பார்த்துக்கோங்க. இந்த கர்வாக வந்து உங்களுக்கு அக்குரேட்டாக வரலைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸ் வந்து போடுங்க. இந்த ஹேராக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு கர்வ் லைனாக வந்து ஸ்டம்ப்ஸில் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேராக போடுங்க. ஸோ இது ப்ராக்டிஸாக வந்து இதை நம்ம செஞ்சு பார்க்கணும் இதை. ஸோ அதனால் கலர் பென்சிலில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்து லைட் ஷேடாக வந்து மேலே கீழே வந்து ஷேடை வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் ரெட் கலர். அந்த கண்ணோட ஓரமும் இரண்டு பக்கம் இந்த ஓரப்பகுதியிலையும் நம்ம வந்து அந்த ஷேடு வந்து அப்ளை பண்ணியாச்சு. மேலேயும் கீழே மடிப்புகளுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. ஷேடு எப்படி அப்ளை பண்ணுறன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பிளெண்டாக நல்லா அழகாக பண்ணணும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் ப்ரௌன் கலர். பாருங்கள், எந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக காமிக்கிறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் பிளாக். இந்த கண்ணோட கருமணிக்கு அழகாக வந்து பிளாக் வந்து ஃபில் பண்ணலாம். உருவத்திற்கும் டார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இமை முடிகளை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். எப்படி வந்து அந்த கர்வ் லைன் வந்து நம்ம போடுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஹேர் எஃபெக்ட் நல்லா தெரிகிற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.